தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னோட வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது சொத்து போட்டிருந்தாரு. அவர்கிட்ட சொந்தமா கார் இல்லையா. இத உடன்பிறப்புகள் எல்லாமே பெருமை பேத்திக்கிட்டு இருந்தாங்க. டேய், அவருக்கு சொந்தமா முடியே இல்லடா, அதுவே டோப்பாடா, காரெல்லாம் அப்புறம், சொந்தமா முடியே இல்ல அப்படின்னு பேசணும்னா அது உருவ கேலி ஆயிடும். ஏன்னா வயசானா எல்லாத்துக்கும் கொட்டுறதுதான். நம்ம கூட பாருங்க, அது உள்ள அங்கங்க கொட்டி போச்சு. அதனால அவருக்கு சொந்தமா முடியே இல்லை அப்படின்னு நான் உருவ கேலி எல்லாம் பண்ண மாட்டேன். பட் அப்படி கேலி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த ஆளுக்கு மூளையே இல்லடா அப்படின்னு நான் சொல்லல. திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் ராசா சொன்ன வீடியோக்களை நேத்து அந்த ஆடியோ பதிவெல்லாம் போட்டிருப்பேன், பார்த்திருப்பீங்க. வெளியில இவங்க என்ன பேசுறாங்கன்னா, எங்க தளபதி ஸ்டாலினோட கால் செருப்புக்கு புருவாரா எடப்பாடி பழனிசாமி. பேசுனது யாரு? ராசா. இதே ஆப்டர் ரெக்கார்டா போன்ல பேசும்போது மூளையே இல்ல அந்த ஆளு, சிச்சி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதுதான் இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர், உலகத்திலேயே உருட்டின திராவிட மாடல் அப்படின்னு நம்ம RS பாரதி ஊடகங்களை வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா ஊடகத்திலையும் எச்ச எலும்ப போட்டுக்கிட்டு. ஆனா கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரே போற போக்குல அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு போயிட்டாரு. இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாலினுக்கு மூளை இல்லை அப்படின்னு ராசா சொன்னதை எடுத்துக்கிட்டு அங்கங்க எடுத்துட்டு போக வேண்டியதான். மூளை இல்லாத முட்டாள் முதல்வர் வேண்டுமா, மூளை இல்லாத முட்டாள் முதல்வர் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல எல்லாரும் தூக்கிட்டு போக வேண்டியதான். ராசாவை வச்சு செதுக்க போறாங்க இதுக்கு மேல திமுகவுல. அநேகமா விசிகாவுக்கு ஓடிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மச்சானும் மாப்பிளையும் சேர்ந்து 40,000 கோடியை நொட்டி தள்ளிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு ஏற்கனவே பிடிஆர் பேசினதா ஒரு ஆடியோ வந்ததுன்னா அவரு பல்ல புடுங்கினாங்க. இவரு நேரா ஸ்டாலினையே, மூளையே கிடையாது இந்த ஆளுக்கு, அப்படியே இங்கிலீஷ்ல பேசி அறுத்து தள்ளிடுவாரு இவர் டெல்லியில அப்படின்னு போய் பேசுனதும் இப்ப ராசா கட்டம் கட்டப்படக்கூடிய வேலை அப்படிங்கிறது இதுக்கு மேல நடக்கும். பட் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையே கட்டம் கட்டுறதுக்கான வேலையை பிஜேபி செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த திமுக கூட்டணி செட்டில் ஆச்சு பாத்தீங்களா, இதுலயே ஏகப்பட்ட டகுல் பாட்சா வேலைலாம் நடந்திருக்கு. அதை கொஞ்சம் பேசிடுவோம். இந்த செய்தியை பாருங்க. ஒரு பிரபல வார இதழ்ல வந்த செய்தி. திமுக கூட்டணியில் இழுபறியாக இருந்த ஒரு தோழரை எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று முன்னாள் டெல்லி கப்பல் துறையிடம் ஒப்படைத்திருந்தார். யாரு கப்பல்னா வேற யாரும் இல்ல, டிஆர் பாலு. டிஆர் பால்கிட்ட பேசி வேலையாவல. யார் அந்த இழுபறியில் இருந்தது அப்படின்னா கம்யூனிஸ்ட் சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம். அதுக்கப்புறம் உயர்கல்வி அமைச்சர்கிட்ட அதை ஒப்படைச்சாங்களாம். யாருகிட்ட? கோவிசெலியன்ட்ட. கோவிசெலிய அழகா டீல் பேசியிருக்காரு. எப்படின்னு, தலைவரை 3 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு வீடு இருக்கு, நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், உங்க வீட்டுல யார் பேர் சொல்றீங்களோ உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், டக்குன்னு 5 சீட்ல முடிங்க அப்படின்னு இருக்காரு. இல்ல அதெல்லாம் சுத்தப்படாத போற. அப்ப கேஷா வேணாலும் 3 கோடி வாங்கிக்கலாம், இப்ப எப்படி கையிலேயே தான் காசு இருக்கு, வீட்டுக்கு வெளில தான் நிக்கிறேன், வரட்டுமா வேணாமான்னு இருக்காரு. அலறி அடிச்சு வெளில சரி போ 3 கோடி வருது, மேல 2 கோடி சேர்த்து 5 கோடியா கொடுங்கன்னு சொல்லி செட்டில முடிச்சுட்டு, நமக்கு 5 கோடி வந்துருச்சு, 5 சீட்டுக்கு ஒப்புத்துக்கோன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் அங்க இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், யாரு தகரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உண்டியல கண்டுபிடிச்ச அதே கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட, எப்பா வெளியில எல்லாம் போய் நம்ம இதுக்கு மேல ஜெயிக்க முடியாது, பாசிசம் உள்ள வந்துரும் அப்படின்னு 5 கோடியை வாங்கிக்கிட்டு வடைய சுட்டுட்டு 5 சீட்டுக்கு பேரத்தை முடித்திருக்கிறார் தோழர் சண்முகம். இவரைதான் நல்லவரு வல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில 5 கோடிக்கு தாயா கம்யூனிஸ்ட் கட்சி ஒர்த்து, ஏதோ போன வாட்டியாவது கடனா வாங்கினாலும் 25 கோடி வாங்கினு வடைய சுட்டானுங்க, இப்ப 5 கோடிக்கு இலை விட்டீங்களடா ஒட்டுமொத்த கம்யூனிசத்தை. இதுதான் சித்தாந்தமா இல்ல செத்த ஆந்தையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. அடுத்து தேமுதிகவோட பேரம் பேசப்பட்டது இன்னொரு வித்தியாசமான டீல். யார் பேசியிருக்கா அப்படின்னா, வாடு மணவாடு ஏவா வேலு, மீரும் தெலுங்குகாரு, வாடும் தெலுங்குகாரு, மணவாடும் சேர்ந்து தமிழ்நாட்டை சுடுகாடாக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தனலட்சுமி காலேஜ் பிரச்சனை செட்டில்மெண்ட் எல்லாம் வாங்கியாச்சு. ஆனா அதை எல்லாத்தையும் விட ஒரு பெரிய டீல் பேசியிருக்கு. நீங்க பிரேமலதா கடந்த காலகட்டத்தில் ஒரு பேட்டி கொடுத்த பார்த்திருப்பீங்க. தேமுதிகவை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல மாப்பிள்ளை பார்த்துன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 24 கல்யாணம் பண்ண திமுக கிட்ட 25வது கல்யாணமா கொண்டு பொண்ணை கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கு இந்த அம்மா. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. யார் இந்த கல்யாணம் அப்படின்னா, ஏவா வேலு இருக்காருல, ஏவா வேலோட பேத்திக்கும் விஜயகாந்த் அவர்களோட மகன் விஜய பிரபாகரனுக்கும் திருமணம் பேசி முடிக்கப்பட்டுள்ளது. பாத்துங்க, கூட்டணி வீட்டுல கல்யாணம் பேசுறாங்க, கல்யாண வீட்டுல கூட்டணி பேசுறாங்க. என்ன கருமாந்திரம்டா கூட்டணி இது, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுக்கலாமாடா கூட்டணி வச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அதை பார்த்த உடனே நமக்கு இருந்துச்சு. சரி, விஷயத்தை விட்டுடுவோம். இப்ப அந்த மந்திரி அரெஸ்ட் ஆவார், இந்த மந்திரி அரெஸ்ட் ஆவார் அப்படின்னு நாமளும் சொல்லிக்கிட்டே இருந்தோம், எதுவுமே நடக்கல அப்படிங்கிற கோபம்
பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் இருக்கு. அதுக்கான காரணம் அப்படிங்கறத இப்ப நாம விளக்க போறோம். திமுக மந்திரிகளுக்கு கொடுக்கப்பட்ட டீல் என்னன்னா, பொத்துனாப்புல உன் தொகுதியில மட்டும் இருக்கணும், அந்தாண்ட இந்தாண்ட போனீங்கன்னு வச்சுக்க அடியோட வச்சு அறிஞ்சிருவேன் அப்படிங்கிறது தான் டீலு. ஏன் கைது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, கடைசி நேரத்துல தமிழ்நாட்டு ஊடகங்களை பயன்படுத்திட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிடுவாங்க, இப்ப இவங்கள தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் எண்ணம். அதே நேரத்துல திமுகவை அடியோட வச்சு அறியணும் அப்படின்னு அமித்ஷா முடிவு பண்ணிருக்கார். முதல்ல தூக்கப்பட வேண்டிய ஆள் அப்படிங்கிற ஹிட் லிஸ்ட்ல அவங்க வச்சிருக்கிறதே உதயநிதியை தான். நீ என்ன திருடிட்டு போனா கூட உன்னை நான் போனா போதுன்னு விட்டுருப்பேன், நீ சனாதனத்தை பத்தி பேசிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனேயே, கண்டிப்பா திமுகவோட கதை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனேயே முதல்ல தூக்கப்படும் நபர் உதயநிதி. ஸ்டாலினையும் சேர்த்து தூக்குவாங்க, ஒட்டுமொத்த திமுகவையும் சேர்த்து தூக்குவாங்க. 12 பேர் கொண்ட ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறது கையில ரெடியா இருக்கு. இப்ப அது நடக்காது. சரி, ஏன் இப்ப திமுக தோத்துருன்னு உறுதியா சொல்றோம்னா, போற இடத்துல கலட்டிக்கிட்டு அடிக்கிறாங்க. நான் அடிக்கடி வீடியோல சொல்லுவேன், ஓட்டு கேட்டு வருவாங்க, விரட்டி அடிங்க, அடிச்சு விரட்டுங்க. இப்ப அதெல்லாம் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஓட்டு கேட்க போனா அடிச்சு விரட்டி விடுறாங்க, விக்கிரவாண்டியில ஓட்டு கேட்க போனா அடிச்சு விரட்டி விடுறாங்க, பொன்னேரியில ஓட்டு கேட்க போனா அடிச்சு விரட்டி விடுறாங்க. இப்ப மணச்சநல்லூர்ல கிட்னி திருடன் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்லையா, அவரை புடிச்சு கொடுத்த அதிமுகவினர் மேலேயே கேஸ் போடக்கூடிய வேலை நடக்குது அங்க. ஆனா அது ஜாதி பாகுபாடு இல்லாத ஒரு ஊரு. அங்க போய் இவங்க ஜாதி பிரச்சனையை கிளப்பி விட போய் ஒட்டுமொத்த மக்களும் கதிரவன் ஊருக்குள்ள வந்தா விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது அப்படிங்கிற மைண்ட் செட்டோட உட்காந்துருக்காங்க, அடிச்சு விரட்ட போறாங்க. இது மாதிரிதான் பல ஊர்கள்ல திமுகவோட வேட்பாளர்களை ஊருக்குள்ளே விடாம அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. திமுகவுக்கான முடிவுரை எழுதும் காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்துடுச்சு. சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடுவோம். இவங்க எல்லாமே போன பிறகு கைது படலம் அப்படிங்கிறது தொடங்கும். அதே மாதிரி தமிழக காவல்துறையோட டிஜிபியா திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். வாய்க்கிலேயே இவங்க பேசுவாங்க தெரியுமா, மாநில சுயாட்சி கருணாநிதியை புடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டிஜிபி நியமிக்கப்பட வேண்டியது யாரோட வேலை? மாநில அரசோட வேலை. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதை செய்யுது அப்படின்னா மாநில சுயாட்சியை ஸ்டாலின் வித்து தின்னுட்டார் அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். நீ டிஜிபியை போட்டிருந்தீங்கன்னா ஏன் அவங்க போட போறாங்க? நீ பொம்மையா இருக்கிற மாதிரி இன்னொரு பொம்மையை கொண்டாந்து அங்க வச்சுக்கிட்டு பொறுப்பு டிஜிபின்னு வச்சிருந்தீங்க. இப்ப பொம்மையை எடுத்து ஓரம் கட்டிட்டு மனுஷரை கொண்டாந்து அங்க போட்டிருக்காங்க. யார் இந்த சந்தீப் ராய் ரத்தோர்? ஏற்கனவே டிஜிபிக்கான முழு தகுதியோட சீனியாரிட்டியிலும் இருந்தவர் தான் சந்தீப் ராய் ராத்தோர். ஆனா இவங்க வந்து திமுகவுக்கு ஆமாஞ்சாமி போடுற வேலை பார்க்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களுக்கு அந்த அந்தஸ்து வரும் வரைக்கும் போடாம வச்சிருந்து ஃபாதர் ஜான் என்கின்ற டேவிட்சன் ஆசீர்வாதத்தை அந்த பொறுப்புல போடணும் அப்படிங்கிறது தான் இவர்களோட திட்டம். அதை தான் தவிடுபொடி ஆக்கி இருக்கு இப்ப தேர்தல் ஆணையம். கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்தின் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது நடக்காமலே இருந்தது. இப்ப நிறைய கமிஷனர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. பொறுப்பு டிஜிபி எடுக்கப்பட்டு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் டிஜிபியா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அது மாதிரி மாவட்டம் முழுக்க தேர்தல் அதிகாரிகள் மூலமா எல்லா விதமான திமுக கொத்தடிமை அதிகாரிகளும் மாற்றப்பட இருக்காங்க. அடுத்தடுத்து 2 நாட்கள்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். இது எல்லாம் முடிகிறப்ப திமுக நிராயுத பாணியா இல்ல, நிர்வாணமா நிக்கும். அடிச்சு அடிச்சு ஓட விடுவாங்க, அடிச்சு விளையாடுவாங்க. வாங்கடா 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 தூய் போடு குத்துவாங்க மக்கள். ரசிச்சு வேடிக்கை பார்க்கலாம் எல்லாரும். நீ ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு இவரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்தியாவிலேயே முதல்வர் நம்பர் 1 முதல்வர் இருக்கிறீங்க, ராஜாவை கூப்பிட்டு கேட்டா அந்த ஆளுக்கு மூளையே இல்லைங்கிறாரு. இதுதான் நாங்க காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இப்ப ராசாவை கடிச்சு வைக்க போயிட்டானுங்க உடன்பிறப்புகள். எப்படி இருக்கு பாத்துங்க இவங்களோட நிலைமை அப்படிங்கிறது.